நிமிஷம் ஒரே ஒரு வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். ஆமாம், இந்த இடத்துல வேதாகமும் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறது. ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு தேசத்துல வாழ்ந்து வருகிறார். அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாயிருச்சு. அப்ப அவர் ஏசப்பா கிட்ட கேட்கிறாரு, ஏசப்பா நான் இந்த இடத்துல விவசாயம் பண்ணவா இல்ல வேற தேசத்துக்கு போகவா அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்றாங்க, நீ இந்த இடத்துல இருந்து விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷத்துல ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலனை அடைந்தார்னு கர்த்தருடைய வசனம் போடப்பட்டிருக்கு. அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல எதை செய்தாலும் ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. அப்பொழுது ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு 100 மடங்கு பலனை தருகிறவரா இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் வேணா மாறுதலா இருக்கலாம், ஆனா ஏசப்பா சொல்லி நீங்க செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே என்னவா இருந்தாலும் நீங்க ஏசப்பா கிட்ட கேட்டு செய்யுங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார்.